அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரையும் ஹாலில் வச்சுட்டு அட்வொகேட் சொல்கிறாரு, அடுத்த வாரம் உங்கள் அண்ணன் கேஸ் வரப்போகுது, அவர் ஜெயிலுக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் சொல்கிறாரு, இப்போ தான் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, இப்போ எங்கள் அண்ணியும் குணமாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அட்வொகேட் சொல்கிறாரு, உங்கள் அன்னிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால் ஜட்ஜை அவங்க சாட்சியை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பசங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜனனி கேட்குறாங்க, என்ன பொய் சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அட்வொகேட் சொல்கிறாரு, நான் அப்படி சொல்லலை, உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ராவணன் தான் மதிவதனியோட கணவர்னு தெரிய வருது. அதனால் ராவணன் தன்னோட குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதிவதனி கேஸ் போட்டுருக்குறாங்க. அந்த கேஸ் முடிவுக்கு வரணும்னா நீங்கள் போய் மதிவதனி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட வேலை பார்க்குறவர் சொல்கிறாரு. அதனால் ராவணன் மதிவதனியை பார்க்கறதுக்காக மதிவதனி வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அதே நேரம் பார்த்து மதிவதனி ஃபோனுக்கு ஜனனி கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனை ராவணன் எடுத்துடுறாரு. ராவணன் கிட்ட வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் ஜனனியும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதிர்ச்சியாக கீழே வர மதிவதனி ராவணன்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி ஜனனிகிட்ட பேசுகிறாங்க. ஜனனி மீதி கதையை மதிவதனி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் ராவணன் தான் அவங்ககிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு மதிவதனி சொல்லவே இல்லை. இப்போ ஆதி குணசேகரனோட கேஸ் எப்படி திரும்ப போகுது, ராவணனுக்கும் மதிவதனிக்கும் உள்ள உறவு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.